போலீஸுக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் தலையாட்டி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரி சரி அப்படின்னு டேப் பிடிச்சி திருப்பி பிடிப்பாங்க பாருங்க. சம்பள பாக்கியே நான் வந்து அவருக்கு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. யாருக்கு? ஸ்ரீகாந்துக்கு. நடிப்பில் பிரசாத் என்ன சொல்லிட்டாரு, சம்பள பாக்கியே கொடுக்க வேண்டியது இருந்துச்சு, அதையே நாங்கள் போதையாக தான் கொடுத்து கழித்தோம். ஆனால் அவர் தான் தயாரிப்பாளர், ஸ்ரீகாந்த் தான் ஹீரோ. தெரியல அது. சம்பளமே வேண்டாம், போதையாகவே கொடுன்னு நான் கேட்டேன்னு ஸ்ரீகாந்தே சொல்லியிருக்காரு. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். ஸ்ரீகாந்த் என்ன செய்கிறாரு, அவர் போட்டுக்கு போகிறது தான் போகிறோம், சூடு இந்த நாயை வெட்டணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்தமாரி அவர் போட்டுக்கு நம்ம கழுகு படத்துக்கு கதாநாயகன் கிருஷ்ணாவை கோத்து விட்றாப்புக்கு. அவர் சரி நம்ம ஏன்டா சும்மா இருக்குன்னு சொல்லி அவர் ஒரு மியூசிக் டைரக்டரை கையை காமிக்கிறாரு. ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் கம் ஹீரோ. கோடீஸ்வரனுக்கு ஆப்போசிட் பேரில் நடித்த படத்தில் நடித்தார். ஒட்டுமொத்த கேங்க செய்கிற வேலை என்ன? கொக்கைன். கொக்கைனோட ரா மெட்டீரியலே இந்தியாவது கிடையாதுமா. ஸ்ரீகாந்தும் ஒரு பெரிய நடிகராக வர வேண்டிய இன்றைக்கி அவர் மாட்டிக்கிட்டாருன்னு எல்லாரும் அவரை காரி காரி துப்புறான். 10 வருஷமாக வெளில போகாமல் உள்ள இருக்கவங்களாம் இருக்காங்கம்மா. கேஸுன்னு ட்ரையலே ஆரம்பிக்கல. எங்கள் நண்பன் சவனப்பில் ஊற்றி கொடுத்துட்டான், குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பொய் தானே. சவனப்போட டேஸ்ட் என்ன, ட்ரிங்க்ஸோட டேஸ்ட் என்ன? பல பேர் இந்த கதையை சொல்லிட்டு திடுறாங்கம்மா டிவியில். நானும் பார்க்குறேன். பாரு எத்தனை பேர் சிக்கிறான்னு மட்டும் பாருங்க. இதே இன்டர்வியூ நீங்கள் தொடர்ந்து என்ன 10 நாள் எடுப்பீங்க. ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் திரு தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். நேற்று பரபரப்பான ஒரு செய்தி, அதாவது பிரபல நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து போதைப் பொருள் பயன்படுத்தி கைது செஞ்சுட்டாங்க அப்படின்ற செய்தியை வந்து அதிர்ச்சியோட மக்கள் வந்து நிறைய பேர் அவளை பார்த்தாங்க. பெரிய அதிர்ச்சியையும் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு இந்த செய்தியானது. இவர் எப்படி போதைப் பொருள் பயன்படுத்தியிருப்பாரு அப்படின்றது காவலர்களுக்கு தெரிஞ்சுதான் வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஆனால் காவலர்களுக்கு எப்படி இவர் கைது செய்யப்பட்டாங்க, இவர் எப்படி இந்த பின்னணி என்ன அப்படின்றத பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது கடந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நுங்கம்பாக்கத்தில் ஒரு பாரில் வந்து எல்லாம் அடிச்சுக்கிட்டாங்க. ஒரு பெரிய வாண்டையர் ஒரு குரூப்பு, அந்த குரூப் இந்த குரூப்புன்னு மோதல் பயங்கர பெருசாக அடிச்சுது. அதில் எல்லாம் கைது செய்யப்பட்டாங்க. அதில் குண்டர்கள் தடுப்பு சட்டத்தில் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதில் ஏடிஎம்கில் மிக முக்கியமான புள்ளி பிரசாத் அப்படின்றவர் அதில் இருக்கார். அவர் ஐடி விங்கில் முக்கிய பொறுப்பில் இருந்தார். அவர் மேலே 4-5 வழக்குகள் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் சேர்த்து அவர் மொத்தமாக அவர் ஒரு குண்டாசுக்கு கொண்டு போகிறாங்க. அவர் கொண்டு போகலாம். அவர்கிட்டருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கலாம். இதெல்லாம் யார்கிட்டருந்து வாங்குறாங்க? வெறும் ட்ரிங்க்ஸ் மட்டும் பரிமாறப்படவில்லை. ஏன்னா கேரளாவில் இப்போ ஒரு சினிமா நடிகர்கள் பார்ட்டி வச்சாங்க. அதில் எல்லா போதையும் கிடச்சிது. அதுமாதிரி தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர் ஒருத்தர் பார்ட்டி வச்சார், ஒரு பர்த்டே பார்ட்டி. அதுலேயும் எல்லா போதைப் பொருளும் வச்சாங்கன்னு ஒரு இஷ்யூ ஆச்சு. இது அப்படி அரசல் புரசல்களாக அது அப்படியே இளமறைக்காயாக பேசப்பட்டுச்சு. அப்புறம் அப்படி விட்டாங்க. அவர் பிரதீப்னு ஒருத்தர்கிட்ட வாங்குகிறேன், பெங்களூர்லேருந்து நான் வாங்கிட்டு வந்தேன் அந்த கொக்கைன்கிற போதைப் பொருளோட அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த பிரதீப்பை தேடி போனால் அவர் வந்து கானான்னு ஒரு கானா நாடு, அந்த நாட்டில், அதாவது சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ், அந்த நாட்டில் தான் நான் அங்கேருந்து தான் இங்கே வந்துச்சு, அது ஜான்னு ஒருத்தன் கொண்டாந்து கொடுத்தான் அப்படின்னு நீக்ரோ கையை காட்டுறாரு. அப்படியே மறுபடியும் ரிவர்ஸில் அப்படியே ஜேர்னி பண்ணி வர்றாங்க. போலீஸுக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் தலையாட்டி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரி சரி அப்படின்னு டேப் பிடிச்சி திருப்பி பிடிப்பாங்க பாருங்க. சர்ன்னு வந்து யார்கிட்ட கொடுத்தா நீ யார்கிட்ட கொடுத்தான்னா அந்த பிரதீப்புங்கிறவர் சம்பள பாக்கியே நான் வந்து அவருக்கு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. யாருக்கு? ஸ்ரீகாந்துக்கு. நடிப்பில் பிரசாத் என்ன சொல்லிட்டாரு, சம்பள பாக்கியே கொடுக்க வேண்டியது இருந்துச்சு, அதையே நாங்கள் போதையாக தான் கொடுத்து கழித்தோம். ஆனால் அவர் தான் தயாரிப்பாளர், ஸ்ரீகாந்த் தான் ஹீரோ. தெரியல அது. பிரசாத் தயாரிப்பாளர் ஆகிட்டார். அப்புறம் அப்படியே கொடுத்து கழித்தோம். கடைசி சம்பளத்துக்கெல்லாம் நீ சம்பளமே வேண்டாம், போதையாகவே கொடுன்னு நான் கேட்டேன்னு ஸ்ரீகாந்தே சொல்லியிருக்காரு. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு. நான் அந்தளவுக்கு அதில் அடிக்ஷன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ ப்ரெசன்ட் நியூஸு. அப்புறம் ஸ்ரீகாந்தை பிடிக்கிறாங்க. ஸ்ரீகாந்தை பிடிச்சி நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்துடுறாங்க. நேற்று காலையிலேருந்து விசாரணை 10 மணி நேரம் நடக்குது. அப்புறம் ஸ்ரீகாந்த் வீட்டில் 1 கிராம் ஒரு பாக்கெட்டில் கொக்கைன் எடுக்கிறாங்க. ப்ராப்பர்ட்டி ரெக்கவர். அடுத்தது யூஸ் பண்ணப்பட்ட பாக்கெட்ஸ் ஒரு 4, இது அவங்க வீட்டிலேருந்து எடுத்திருக்காங்க. இது போக 4,75,000 ரூபாய் ஜிபேயில் பணம் மாற்றிருக்காங்க போதைக்க வேண்டி. அந்த போதைப்பொருள் கும்பலுக்கு பணம் மாற்றிருக்காங்க. எல்லாத்தையும் டேலி பண்ணால் ஒரு ரிசல்ட் வருதில்ல. அப்புறம் ஸ்ரீகாந்த் என்ன செய்கிறாரு, அவர் போட்டுக்கு போகிறது தான் போகிறோம், சூடு இந்த நாயை வெட்டிவிடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்தமாரி அவர் போட்டுக்கு நம்ம கழுகு படத்துக்கு கதாநாயகன் கிருஷ்ணாவை கோத்து விட்றாப்புல. கிருஷ்ணா யாருன்னா விஷ்ணுவர்தன் தெரியுமா? யார்? பெரிய டைரக்டர். யார்? பில்லா அவரோட தம்பி. அவரோட தம்பி அவரை கையை காமிச்சிட்டாரு. அவர் சரி நம்ம ஏன்டா சும்மா இருக்குன்னு சொல்லி அவர் ஒரு மியூசிக் டைரக்டரை கையை காமிக்கிறாரு. இவரும் உண்டு தாங்க, நானும் இல்லைங்க. இவரும் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் கம் ஹீரோ.
கோடீஸ்வரனுக்கு ஆப்போசிட் பேரில் நடித்த படத்தில் நடித்தார். அது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. கோடீஸ்வரனுக்கு ஆப்போசிட் ஒரு பேர் சொல்லுவாங்கல்ல, அந்த படம் அப்படின்னு எனக்கு தெரியல. அது பெக்கர்னு கூட வச்சுக்கலாமே, பெக்கர்னு யார் நடிச்சாரு தெரியல. அவரை கையை காட்டுறாங்க, விஜய் ஆண்டனி. அப்படியா போகுது அது ஒரு காவிரி யார் இப்படி இப்படியே போகும் பாரு, தேடி 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 அப்படியே போகுது. இதில் பின்னாடின்னு ஒரு பின்னணி நடிகைகள் ஒரு 5-6 பேர் அவங்களையும் கையை காட்டுறாங்க. அவங்களும் இதில் இருக்கிறாங்க. இந்த போதை வஸ்துக்கள் எல்லாம் அடிக்ஷன் தானம்மா, இல்லை ஒன் பை என்ன அடிக்ஷன் தானே. உடம்பு சரியில்லைன்னு சொல்லி காவலர்கள் மருத்துவமனைக்கு நேற்றுக்கு அழைச்சிட்டு போனதாகவும், அதுக்கப்புறமா இப்போ நான் தவற ஒப்புக்கொள்றேன்னு சொல்லி ஜாமீன் கேட்டிருக்காரு. என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, நிறைய பிரச்சனை இருக்கு, நான் தான் பார்த்துக்கணும் அப்படிலாம் சொல்லி ஜாமீன் கேட்குறாரு. இது ஜாமீன் கேட்கறது ஆஸ் யூஷுவல். அவரை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க, ஏ கிளாஸ் ஜெயிலில் இருக்காரு இங்கே புழனில். அது அவங்க வக்கீலெலாம் சொல்லி கொஞ்சம் ப்ரீமியமான ஜெயில் கொடுங்க. ஏன்னா இவர் போய் எல்லாரோடையும் போட்டு அடைக்கவும் முடியாது. எல்லோரும் வந்து உள்ள கேமரா செல் இருந்தால் செல்ஃபியாவது எடுப்பாங்க, அதுக்கும் வழி இல்லை. அது வச்சுருந்தாலும் வச்சுருக்க போகிறானோ, அதுதான் அப்போ எப்போ பிடிக்கிறாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு அது எல்லாரோடையும் அடக்கவும் முடியாது இல்லைம்மா. செலிபிரிட்டி என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் சொகுசாக இருப்பாங்க. சரி, சொகுசு ஜெயில் உள்ள இருக்கு. சொகுசு ஜெயிலெலாம் இங்கே ஒரு வெங்காயமும் இல்லை. சும்மா பேப்பர் வரும், உங்களோட போட்டு இந்த ஃபேனு கீழே படுத்துக்கலாம். இந்த இருக்குல்ல ஃபேனு போட்டால் ஊன்னு ஃப்ளைட் ரெக்கை விட அதிகமாக சதம் கேட்கும். இது கீழே படுத்துக்கலாம். இதெல்லாம் ப்ரிவிலேஜஸை பார்த்துக்கங்க. சாப்பாடு குழம்புலாம் கொஞ்சம் பிசிபியில் பணத்தை வச்சு கொஞ்சம் நல்ல குழம்பு சாப்பிட்டுக்கலாம். கிச்சனில் கொஞ்சம் ஏதாவது தெரிஞ்சவங்களுக்கு சமைச்சு சாப்பாடு கொடுப்பாங்க, நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கலாம். வேற என்ன, எல்லாருமே தான். வக்கீல் மனு வந்தால் போய் சீக்கிரம் வந்து உட்காந்து பார்க்க வேண்டியதுதான். ஜெயிலுக்கு போயிட்டா அவங்கள யாரும் பொருட்டாவெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்கம்மா. என்ன ஷூட்டிங்க, ஹீரோ வந்துட்டாரு, எங்கே வந்துட்டாரு, கேரவனில் உட்காந்துருக்காரு, நடிகையோட பேசிகிட்டு இருக்காரு, தான் வந்து ஒரு ஹீரோன்னு தரன்னு பிடிச்சிட்டு இருந்தாங்க நேற்று போலீஸு. அவ்வளோதான் மரியாதை. ஒரு சின்ன பிரச்சனை, உங்கள் பர்சனல் பிரச்சனை, புருஷன் முன்னாடிக்குள்ள சண்டை இல்லை ஏதோ ஒன்று குடிச்சிட்டு ஒரு ரேகலாக பண்ணியிருக்கேன், நான் கூட ஒரு டீசெண்டாக டீல் பண்ணலாம். கொக்காயின் வச்சுருக்கா உன்னை எப்படி டீல் பண்ண முடியும்? ஏன்னா ஒரு படம் ஆரம்பத்தில் நடிக்க ஆரம்பிச்சது 2002 ரோஜா கூட்டம். அதுலேருந்து இன்று வரையும் நல்ல படங்கள்லாம் ஒன்றும் பெருசாக வரல. அவர் ஆளு சக்கச்சவேர்னு இருப்பார். ஒரு பிரபல நடிகை பலாப்பழத்துக்கு சொந்தக்கார நடிகை கூட தொடர்பெல்லாம் இருந்ததுன்னு சொல்லி அவர் எல்லாம் சொன்னாங்க. பலாப்பழம் ஒரு எந்த ஒரு பலாப்பழத்து ஃபேமஸ்ஸு பண்ருட்டி. அங்கே பிறந்த ஒரு தமிழ் நடிகையோட லிவிங் டுகெதராக இருந்தார். அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கல அப்படிலாம் சொன்னால் அவங்களும் இணைந்தெல்லாம் ஒரு படமும் நடிச்சிருக்காங்க. ஆலங்குயில்னு ஒரு பாட்டெல்லாம் இருக்கும் அந்த படத்தில். அப்படிலாம் பேச்சு அடிபட்டுச்சு. என்ன சொல்கிறீங்க, நம்ம ஆதாரம் இல்லாத தகவலை சொல்லக்கூடாது பாருங்கள். பேச்சு அடிபட்டுச்சு, அதோட அது அப்படியே முடிஞ்சு போச்சு. அவங்களும் வேறு இடத்துல கல்யாணம் பண்ணிவிட்டாங்க. இவர் பட வாய்ப்புகள் இல்லை. இப்போ இதுதான் இந்த பிரசாத்துங்கிற ஸ்டுடியோ இவர் தயாரிப்பாளர் கிடைச்சா பார்த்தா அவர் போதையில் மிங்கல் ஆகிட்டாங்க. அவரோட விதி பையன் விளையாடுது பார்த்தீங்களா, விதியோட விளையாட்டில் அவங்க மாட்டிக்கிறாங்க. ஏமா இப்போ ஆல்ரெடி ஷாருக்கானோட பையனே மாட்டானம்மா போதைப் பொருளில். ஜாக்கி சானோட பையனே போதைப் பொருளுக்கு அடிமையாயிட்டாருன்னு சொல்லி ஜாக்கி சான் சொத்தை பூரா ஒழிச்சு விற்று எல்லாம் பப்ளிக்கு கொடுத்துட்டு வாடா என்னோட வேலைக்கு வாடான்னு அழைச்சிட்டு போகிறாரு ஜாக்கி சான். ஏன் மன்சூர் எங்கள் பையன் மாட்டலையா இப்போ இடையில? அப்புறம் பிரபல பாடகர், கேரளா பிரபல முன்னணி பாடகர் சொல்லிட்டீங்களா பேரை? ஆமா சார், அதுக்கு தானே கைது செய்யப்பட்டாரு. இப்போ அதனால பரவாயில்ல, நீங்க தான் பாப்பா தான் சொல்லியிருக்கு. அதனால என்ன சார், அது கைது செய்யப்பட்டாரு. அப்புறம் நான் யாரும் பண்ணாதீங்க, நான் தெரிஞ்சு தவறுன்னா பேட்டியில சொல்லியிருக்கிறாரு. பரவாயில்ல, வேடன் அவரு கைது செய்யப்பட்டார். அப்புறம் யாரும் பண்ணாதீங்க போதீங்கன்னு போதனை வேற சொன்னாரா? என்ன சார் போதையில சொன்னாரு? போதனை ஆமா, போதனைகள் சொன்னாரு. போதனைகள், மணல் போதனைகள். ஆமா சொன்னாரு சார், பேட்டி கொடுத்தாரு. பேட்டி கொடுக்கும்போது இந்த மாதிரி யாரும் என்ன ஃபாலோ பண்ணாதீங்க, நான் தவறு செஞ்சுட்டேன். இப்போ இதே தானே இவரும் சொல்றாரு, நான் செஞ்சது தவறு தான், மன்னிச்சிருங்கன்னு சொல்றாரு இவரு. அப்படியா? ஆமா. வேற போயிட்டு இந்த மெயின் ரோட்ல போயிட்டு ஒருத்தனை கொலை பண்ணிட்டு யாரும் கொலையெல்லாம் பண்ணாதீங்க, என்ன மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொன்னா விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க. இதான் அதுதான் கேட்க வரேன் சார். இப்போ நடிகர்கள் இந்த மாதிரி பிரபலமான ஆட்கள்லாம் வந்து மன்னிச்சிருங்க ஜாமீன்லாம் கேட்குறாங்க. இதே சாமானிய மக்கள் இந்த மாதிரி யாரும் பண்ணி கேட்டிருந்தாங்கன்னா விடுவாங்களா? இல்லை இப்போ இவங்க கேட்குறாங்க, இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, எந்த மாதிரியான வழக்கு எப்படி போகும் அப்படின்றத பற்றி சொல்லுங்க. வழக்கை பொறுத்தவரையிலும் இதில் ஒன்றும் அவருக்கு ஒன்றும் பெரிய கரிசனம்லாம் காட்ட மாட்டாங்கம்மா. இது வந்து கஞ்சாவாக இருந்தால் கூட கரிசனம் காமிப்பாங்க. ஏன்னா கஞ்சா வந்து 1 kg கம்மியாக இருந்தால் அது கமர்ஷியல் கிடையாது, அது யூஸ்டு கஞ்சா. அது ஒரு பிரபல யூடியூபர் கார்லேருந்தெல்லாம் எடுத்தாங்கல்ல, 4 சிகரெட்டில் லோட் பண்ணியிருந்தது அப்படிலாம் எடுத்தாங்க. கஞ்சாங்கிறது வந்து 1 kg மேலே போனால் தான் கமர்ஷியல், அது சேல்ஸுக்கு வச்சுருக்குது. 1 kg கீழே இருந்திருந்தால் அது வந்து கமர்ஷியல் கிடையாது. கஞ்சா வச்சுருந்தாருனா கூட இவர் வந்து ஏதோ போட்டுக்கிட்டு உருட்டி அடித்து இந்த அளவுக்குலாம் ஏற்றிருக்க மாட்டாங்க. பட் இந்த ஒட்டுமொத்த கேங்கை செய்கிற வேலை என்ன? கொக்கைனோட ரா மெட்டீரியலே இந்தியாவது கிடையாதுமா. இதோட மெட்டீரியல் இங்கே கிடையாது. ஆப்கான், சவுத் ஆஃப்ரிக்கா அங்கே தான் இருக்குது, இங்கே இல்லை. அதெல்லாம் அதை கொண்டு வந்து நீங்கள் விற்றீங்கன்னா என்ன ஆகும்? இங்கே
இந்த இளைஞரோட நிலைமை என்ன ஆகும்? இப்போ ஒரு கிராம் வந்து 12,000 ரூபா ஒரு கிராம். அப்போ ஒரு கிலோவோட விலை என்ன அது? அப்போ அந்த ஒரு கிராம் எவ்வளோ வேலை செய்யும்? 2 மூடி ட்ரிங்க்ஸ் எடுத்து வாயில் ஊற்றினீங்கன்னா அது ஒன்றும் வேலை செய்யாது. ஆனால் ஒரு கிராம யூஸ் பண்ணால் ஓகோன்னு இருக்குன்னா அது விலை 15 நாட்கள் வந்து அந்த போதை வந்து உடம்புல இருக்கும் அப்படின்னு அதுதான் மாட்டிக்கிட்டாரு இவர். காலிலேருந்து இல்லவே இல்லைன்னு சாதிச்சிட்டாப்புல. சரி இது ஒன்றும் வேலையாகாது, தங்கத்தை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகடா, இப்போ பிளட் சாம்பிள் எடுக்கடா. போலீஸ் எப்படி துணை ஆணையரே விசாரிச்சார், தங்கத்தை போலீஸ் ஸ்டேஷன் ஓட்டிட்டு போங்கடா. இப்போ டெஸ்ட் எடுத்தோடனே தெரிஞ்சு போச்சு இவர் உடம்புல இருக்குங்க ட்ரக்குன்னு. அப்புறம் தான் அவர் ஒத்துக்கிட்டாரு, ஒவ்வொன்று அழுதாரு, தலையில அடிச்சுக்கிட்டாரு, காரில் போகல ஐயோ ஐயோ பேப்பர் வச்சு மறைச்சிக்கிட்டாரு. 1000 கை கொண்டு மருந்தும் ஆதவன் மறைவதில்லை, மறைக்க முடியாது, ஒத்துக்க வேண்டியதான். வேறு என்ன பண்ணுறது? இந்த இப்போ பேச ஆரம்பிச்சிட்டார்ல, நான் தப்பாக பண்ணிட்டேன், போதைக்கு அடிமையாயிட்டேன், தயவு செய்து நீங்கள் யாரும் செய்யாதீங்கன்னு சொல்லி அறப்போதில் உளறிருக்காரு இல்லையா? போதுதான் உடம்புல இருக்குல்ல, உளர வேண்டியதான வாய்க்கு வந்தது. அது அவர் தப்பு செஞ்சார், சரி செஞ்சார், அது தீர்மானிக்கப்பட வேண்டிய கோர்ட். குடிக்கிறதுக்குன்னே தயாரிச்சிருக்காங்க. எது? டாஸ்மார்க், பீரு, பிராந்தி, விஸ்கி, ரம்மு, ஓட்கா எல்லாம் குடிக்கிறதுக்குன்னே இருக்குது. இதை குடிச்சிங்கன்னா இது ஒரு வகையான உங்கள் உடம்புல ஒரு சின்ன ரியாக்ஷனை ஏற்படுத்தும். கொஞ்ச நேரம் பைத்தியம் மாதிரி கூட நம்ம ஆட ஆரம்பிப்போம், ஓட ஆரம்பிப்போம், பாடுவோம். நம்ம பாடுறது தான் கேஜே ஜேசாஸ் பாடின மாதிரி இருக்குன்னு நம்மளே நினச்சிப்போம். பட் அப்படிலாம் இருக்காது. போட்டு உழைப்பி அடித்து சட்டை கட்டையெல்லாம் சாப்பிடுவான். ஆனால் காலையில் நான் ஏதாவது பண்ணேன் அப்படின்பான். காலையிலேயாவது அவன் கான்சியஸுக்கு வந்துடுவான். நைட்டு என்ன அக்கிரமம் பண்ணியிருக்கா பாடுறான்னா, இல்லை சாரி என்ன அறியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் ஓகே. பட் இவங்க அடிச்சிருக்க போதையெல்லாம் தான் அப்படி பண்ணோங்கிறத ரியலைஸ் பண்ணவே வைக்காது. இது இப்போ எந்த அஜித்குமார் படத்தில் தலையெல்லாம் வலிக்குது, குடிக்கவே கூடாதுடா அப்படிம்பார். கரெக்டாக மங்காத்தா குடிக்காரோட எல்லா நிலமையும் அதுதான். காலைல எழுந்தால் அட தழி இதை குடிக்கவே தொடவே கூடாது, ஐயோ உடம்பே டயர்டாகுதுன்னு. ஆனால் இந்த போதை அப்படி இல்லை, காலைல எழுந்தாலும் அந்த போதை தான் கேட்கும். அடிக்ஷன்லேயே டெத் லைனுக்கு போய் அடிக்ஷன் ஆகும். உங்களுடைய மரணம் தான் அதை தீர்மானிக்கணும். நிறைய சினிமா நடிகைகள் அர்த்தமற்று தற்கொலை பண்ணியிருக்காங்க தெரியுமா? எந்த ரீசனும் இருக்காது. சில்க் சிமிதாவில் ஆரம்பித்து லாஸ்ட் ஒரு டெத்து யாரோன்னு வச்சு அர்த்தமே இருக்காது. இன்னைக்கு வரைக்கும் சில்க் சிமிதா மரணத்தை தோண்டி எடுத்து பார்க்குறாங்க. ஏன் செத்தாங்கன்னு தெரிஞ்சுதா? தெரியாது. ஏன் ஸ்ரீதேவி எப்படி செத்தாங்க? துபாயில் ஓவர் போதை, தண்ணி டப்பில் விழுந்தாங்க, எழும்ப முடியல. சினிமாங்கிறது எப்படின்னாமா அது ஒரு மாயை. அதோடு தானே அதில் வாய்ப்பு கேட்குறதுக்காண்டி பெண்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் எந்த எக்ஸ்ட்ரீம் குறைக்கும் போகிறாங்க. ஆண்கள் சொந்த ஊரில் மாடு மேய்ச்சா கூட அவனுக்கு வந்து 3 வேளை சாப்பாடு வீட்டில் போடுவாங்க, மாடு பால் கறந்து விற்று சம்பாரிச்சிடலாம். இங்கே வந்து சினிமாவுக்கு சான்ஸ் கேட்டு இங்கே எத்தனை பேர் ரோட்டில் பிச்சை எடுக்கிறான் தெரியுமா? வருவாங்கம்மா ஆஃபீஸ்க்கு, சாப்பாட்டுக்கு காசு இல்லை, இந்த 100-200 மட்டும் இருந்தால் கொடுத்து அவனும் அப்படியே வறுமை விளிம்பில் போய் மரணத்தோட விளிம்பில் இருக்கான். காரணம் சினிமாவோட மாயை. எவ்வளோ பேர் ஒரு ரஜினிகாந்தை தான் உங்களுக்கு தெரியும், ஒரு கமலஹாசன் தான் தெரியும். ஆனால் அட்ரஸ் இல்லாமல் போன 1000 லட்சம் ரஜினி இருப்பாங்கல்ல. ரஜினி ஆகி வந்துடலாம், நம்மளும் ஒரு பெரிய ஆளாகிடலாம் அப்படின்னு வந்தவங்க எவ்வளோ பேர் காணாமல் போயிருக்காங்க. இங்கே வாழ்க்கை எல்லாருக்கும் அந்த வாழ்க்கையை அழிச்சிடறதில்ல. ரொம்ப அழகான நடிகர் யார்? பிரசாந்த், இந்த ஜுவல்லரி ஷாப்லாம் இருக்க தியாகராஜனுடைய சன். அவரை விட தமிழ் சினிமாவில் ஒரு அழகனே கிடையாது. ஆனால் ஒரு படம் கூட ஜெயிக்கலாமா அவருக்கு? ஜெயிக்கலை, வாய்ப்பு இல்லையே, வாய்ப்பே இல்லை. பெரிய லெஜெண்டோட பையன்தான் பாரதி ராஜாவோட பையன்தான் மனோஜ். படம் ஜெயிச்சுதா? செத்தும் போயிட்டார். ஸ்ரீகாந்த் நல்லா அழகாக தான் இருந்தார், பார்க்கணும் நல்லா கலராக ஹைட் அண்ட் வெயிட்டாக ஒரு முழு ஆம்பளத்தனமோட உடம்பு அது ஸ்ரீகாந்த் இருந்தது. அது உயரம். போஸ்னு ஒரு படம் நடிச்சிருப்பார் பாருங்க, மிலிட்ரி மேனாக வருவார். ஜெயிக்கலையே. நண்பன் படம் நடித்தார் விஜய், ஜீவா, இவர் 3 Idiots ஹிந்தி படத்தோட மேக்கிங். அது 3 Idiotsல வந்து அமீர் கான் நடித்தது, அதோட மேக்கிங் தான். அதில் நல்லா தான் இருந்துச்சு. அது விஜய் மற்ற எல்லோரும் சேர்ந்து ஒரு கலவைக்கு அது நல்லா இருந்திருக்கும். ஆனால் தனிப்பட்ட முறையில் அவர் ஸ்ட்ரெயின் பண்ண முடியல. அந்த தோல்வியோட விரக்தியே உங்களை போதைக்கு அடிமையாக்கிடுமா? நம்ம தோத்துட்டோம். ஒன்று தெரியுமா, உனக்கு எந்த திறமையும் இல்லாமல் நீ தோத்துட்டின்னு உனக்கு வேதனையே வராது, அதில் வருத்தமே வராது. நம்மள்ட்ட தான் திறமையே இல்லையே. ஆனால் எல்லாமும் இருக்கும், நமக்கான அந்த பிளாட்ஃபார்மே அமையாது. எல்லா திறமையும் நம்மள்ட்ட இருக்கும், இம்பில்டாக இருக்கும். ஆனால் அதுக்கான பிளாட்ஃபார்மே உனக்கு கிடைக்காது. தமிழ் சினிமாவில் நடிக்கிறாங்கள நம்ம நடிகைகள், இவங்களோட அழகாக எவ்வளோ பேரை நான் ரோட்டில் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த கதாநாயகி அவர் அந்தஸ்து அவங்கள்ட்ட வராது. ஏதோ ஒரு நம்மள்ட்ட அந்த குறைபாடு இருந்திருக்கும். இப்போ ஸ்ரீகாந்தும் ஒரு பெரிய நடிகராக வர வேண்டியவர். இன்றைக்கி அவர் மாட்டிக்கிட்டாருன்னு எல்லாரும் அவரை காரி துப்புறான். ஜெயகாந்தனோட வைர வரிகள் இருக்கும். மாட்டிக்கொண்டவர்கள் மட்டுமே இங்கே குற்றவாளிகள் ஆகிறார்கள்.
மாற்றிக்கொள்ளாதவர்கள் பத்தினிகளாகவே வாழ்கிறார்கள் அப்படின்னு. இது எவ்வளோ பெரிய அநீதின்னு சொல்லியிருக்காரு ஜெயகாந்தன் சொன்னது. ஒத்துக்கிறோம்ல, நாம் தவறு செஞ்சுட்டேன், ஒத்துக்கிறவன் மேலே எல்லாரும் சேர்ந்து ப்ளேம் பண்ணுறான், கல்லை கொண்டு எறிகிறான். ஒத்துக்காமல் இவ்வளோ பேர் இப்போ ஒளிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கான். இப்போ இவங்க கை காட்ட சொல்லி இப்போ கவுண்டிங் ரேஸாக ஆரம்பிச்சிட்டுமா, கவுண்டிங் ரேஸ் ஆகுது. இது சும்மாவெல்லாம் விட்டு தேட மாட்டான். நான் என் மேலே காரி துப்பிட்டில் துப்ப வேண்டியா திருப்பி அடுத்தவன் மேலே இருந்தேன். இன்றைக்கி எல்லாரும் வந்து ஸ்ரீகாந்த் போதையா அந்த காலத்தில் எழுதுவாங்க, இந்த நடிகைக்கு இவரோட தொடர்பா அப்படிம்பாங்க. போய் பார்த்தா ஒரு மண்ணாகட்டி இருக்காது, உள்ளே படித்தாங்க. அந்த அட்டைப்படத்தை வச்சு அந்த புக்கை விற்கணும், தம்பனையில் வைக்கிற மாதிரி. ரெடியா? அப்போ ஸ்ரீகாந்துக்கு இப்படி ஒரு பழக்கமான பாவம், அடிக்ஷன் ஆகிட்டான். வைத்தியம் பண்ணணும், டி அடிக்ஷன் பண்ணணும், கவுன்சிலிங் கொடுக்கணும். அதுதானே சரியான வழி. சம்பளத்துக்கு பதில் போதையை வாங்கி யூஸ் பண்ணுற அளவுக்கு ஸ்டேஜ் போயிட்டு இல்லை. சரி, இப்போ இந்த போதை பயன்படுத்தின காரணத்தினால இவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இவருக்கு எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும்? வழக்கு வந்து போதை பயன்படுத்துறவங்களுக்குன்னு எந்த மாதிரியான விசாரணை எல்லாம் இருக்கும்? இதை எப்படி பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? அதை பற்றி சொல்லுங்க சார். முதல் விஷயம், இவங்க ஒரு 3 கை மாதிரி இவங்க கைக்கு போதை வந்துச்சு இப்போ அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ப்ரிமினரி என்கொயரி. இதுக்கு பிறகு கஸ்டடி எடுப்பாங்க. கஸ்டடி எடுத்து இன்னமும் ஆழவந்தமாக போவாங்க. நம்ம நாட்டில் கொக்காயின், இந்த மாதிரி ப்ரௌன் சுகர், மெத்தப்பட்டைன், இந்த மாதிரி தடை செய்யப்பட்ட பிறகு என்சிபி, என்என்சிபின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் போலீஸ், என்டிபிஎஸ் கோர்ட் இருக்குது தெரியுமா? அங்கே போயிருக்கீங்களா? தனி கோர்ட் இருக்குது. மினிமம் இவங்க அந்த அதிகாரியெல்லாம் சென்ட்ரல்லேருந்து வர்றதுக்கே 10 வருஷம் ஆகிடுது. பெயிலும் இல்லை, உள்ளதான் உட்காந்துருக்கணும். இப்போ இவர் வந்து இவரோட ரோல் என்னங்கிறது இன்னும் முடிவாகலாமா? வெறும் யூஸ் பண்ணார கன்சியூமரா இல்லை பட் செல்லராங்கிறது முடிவு பண்ணணும். செல்லரா இருக்கவும் சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. செல்லரா என் மேலே சொன்னா நான் மறுக்க தான் செய்வேன். சார் நீங்கள் போதையை விற்றீங்களா, போதையை குடிச்சிங்களான்னு கேட்டால் நான் விற்கவும் இல்லை, குடிச்சதோடு சரி அப்படி தான் சொல்ல முடியும். அப்படிதான் சொல்லியிருக்காரு. எல்லாரும் அவங்க மறுக்க தான் செய்வாங்க. விசாரணை அதான் புலன் விசாரணை. அதுக்கு பேர் தான் புலன் விசாரணை. புலன் விசாரணை நடைபெறட்டும், நடைபெற்று வரட்டும், வந்து அதுக்கு மாதிரி சொல்லட்டும். ஏமா 10 வருஷமாக வெளில போகாமல் உள்ள இருக்கவங்களா இருக்காங்கம்மா. கேஸ் இன்னும் ட்ரையலே ஆரம்பிக்கலை, உள்ளே உட்காந்துருக்காங்க. அவங்களாம் வர்றதுக்கு அவ்வளோ நாளாகும். மொத்தமே இதில் விட்னஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 5 விட்னஸ் 6 விட்னஸ் தான் இருக்குமே டோட்டல் வழக்குலையும் சொல்கிறேன். அந்த சீனியர் அதிகாரி வரணும். இது அனாலிசிஸ் கெமிக்கல் லேபுக்கு ஒரு டெஸ்ட்டுக்கு போகணும். எல்லாம் இந்த ப்ராசஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுவே கிருன்னு ஆகிடும் சுற்றுறதுக்கு. இவர் உடனே இன்றைக்கே இதுக்கு பெயில் கொடுத்துருக்கேங்கிறாரு. சினிமாவாது 2.5 மணி நேரத்தில் படம் முடிக்கிறதுக்கு பெயில் உடனே கொடுத்துட்றது, கோர்ட்டில் ஏறி ஆர்கியூமெண்ட் பண்ணுறது, அவர் கொலை செய்தது எல்லாம் சமுதாயத்திற்காக, அதனால் அவர் கோர்ட் விடுதலை செய்யுதுன்னு சொல்கிறதெல்லாம் சினிமாவா? நிஜத்தில் வேறு. எல்லா விசாரணையும் முடியட்டும். மினிமம் 10 இயர்ஸ் இம்ப்ரெஸ்மெண்ட் இருக்குது, லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட்டே இருக்குமா போதைப்பொருள் திருத்திய சட்டத்தில்? இப்போ இவர் சேல் பண்ணியிருந்தாரு அப்படின்றதுக்கான ஆதாரங்கள் கிடைச்சிது அப்படின்னா, இப்போ விசாரணை போயிட்டுருக்கு, ஆனால் இன்னும் அந்த மாதிரி எதுவும் வரலை. அப்படி கிடைச்சதுன்னா அதுக்கு பனிஷ்மெண்ட் வந்து எந்த மாதிரி இருக்கும்? அதான் சொல்கிறேன், இந்த 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 ட்ரக்ஸுக்கெல்லாம் 10 இயர்ஸ் இட்ஸ் மினிமம் இம்ப்ரெஸ்மெண்ட்டே இருக்குது. பெயிலே மினிமமே 10 இயர்ஸ் மினிமமே இருக்குது. 7 இயர்ஸ் அபோவ், எல்லாமே 7 இயர்ஸுக்கு அபோவ் தான். எல்லாம் சுற்றி இது விசாரணையெல்லாம் நடைபெற்று வரட்டும். அது வரைக்கும் ஒரு கிராம் தான் வீட்டில் இருந்து சொல்கிறாங்க. 1 கிராம் 12,000 ரூபாய் 1 கிராம். கோல்டு எவ்வளோ 1 கிராமு? 9,000 ரூபா. ஆனால் இது 1 கிராம் வாயில் போடுற ஒரு செகண்டுக்கு 12,000 ரூபாய்க்கு போயிட்டு. ஓகே, கோல்டு தூக்கி வாயில் போட முடியும், முழுங்க அதில் சரிக்கு அதில் அது. ஆனால் இது போயிடுதில் உள்ள கோல்டை முழுங்கினா ஒன்றும் பெருசாக சொசைட்டிக்கு கெடுதல் வந்துட போகிறதில்ல, காத்தால டாய்லெட்டில் வந்துடும். பட் இது அப்படி இல்லைல்ல, சமுதாயமே கெட்டு போயிடும். ஏற்கனவே நம்ம டாஸ்மார்க் பின்னாடி போகிறதே எனக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்கும். மதுபான 12 மணிக்கு அப்படியே இந்த செகண்ட் ஷோ சினிமா விட்டால் வெளில ஒரு கூட்டம் வரும்ல, பைக் பாரிங்கெல்லாம் கியாம்புயான்னு ஆறு அடிச்சுட்டு வெளியே வருவாங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஒரு 5 நிமிஷம் உட்காந்தா எல்லோரும் எழுப்பி போனது பிறகு வெளில மெதுவாக வந்து நம்ம பைக்கை பொதுவாக தட்டி எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் கியாம்பியாங்கன்னு ஆறு அடிச்சுட்டு எல்லாம் வெளில ஓடிடுறது. அந்த மாதிரி 12 மணிக்கு ஒயின் ஷாப்புக்கு ஓடுறாங்கம்மா. குடிக்கிறது யாரையும் குடிக்காமல் எல்லோரும் குடிக்கிறது தான். ஆனால் அதுக்குன்னு ஒரு நீந்தி டைம் வேண்டாமா, நேர்மை வேண்டாமா? ஈவினிங் ஒரு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 8 o'clock 9 o'clock அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்கன்னா அது ஒரு நியாயப்படுத்த முடியாது. அதில் ஏதோ ஒரு மாறல் இருக்குது. 12 மணிக்கு குடித்தா அந்த நாள் என்ன ஆகுறது? ஒரு வெக்கேஷன் போகிறாங்க, எங்கேயோ என்ஜாய் பண்ணுறாங்க, குடிக்கிறாங்கன்னா அது ஓகேம்மா. வேலையில் இருக்கவங்க நீங்கள் 12 மணிக்கு குடித்தா என்னம்மா வருது? உடம்பு எப்படிமா ஹெல்த் இருக்கும்? நீ 3வது மாடியில் ஏறி பெயிண்ட் அடிக்கிறீங்கம்மா, போதையிலேருந்து விழுந்துட்டா என்னம்மா வருது? எலக்ட்ரிஷியன் ஒர்க் பார்க்குறீங்க, தவறி கரண்டில் கை வச்சு கரண்ட் அடிப்பிட்டு செத்துட்டா உங்கள் வீட்டுக்கு யார் பதில் சொல்ல முடியும்? இப்போ எல்லாம் விற்கிறாங்க குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது லாஜிக் கிடையாது. அதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். மருந்து தான் விற்கிறாங்க, வாங்கி குடிச்சிருவீங்களா? அப்போ நம்மளோட அடிக்ஷனுக்கு ஒரு காரணம் சொல்லக்கூடாது இல்லை?
எனக்கு கொடுத்துட்டான், எங்கள் நண்பன் சவனப்பில் ஊற்றி கொடுத்துட்டான், குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பொய் தானே. சவனப்போட டேஸ்ட் என்ன, ட்ரிங்க்ஸோட டேஸ்ட் என்ன? பல பேர் இந்த கதையை சொல்லிட்டு திடுறாங்கம்மா டிவியில், நானும் பார்க்குறேன். சரி, இப்போ சினிமா திரையில பார்த்தீங்கன்னா பல நடிகைகள் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. அதில் வந்து சில ஒரு பார்ட்டி எல்லாம் வைக்கும் பொழுதே வந்து சின்மை கூட சமீபத்தில் பேட்டி கொடுத்துருந்தாங்க. அவங்க பார்ட்டியிலலாம் வந்து ஒரு நடிகருடைய பிறந்த நாளுக்கு அவங்க வீட்டுக்கு போகும்போது அங்கே வந்து எல்லா இடமும் ட்ரக்ஸ் இருந்தது. இப்போ நீங்கள் எதுக்கு கைது செய்கிறாங்களோ அதெல்லாம் வந்து ரொம்பவே சாதாரணமாக வந்து இருந்தது அப்படின்றத அவங்களும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சுசித்ரா அவங்களும் வந்து சொல்கிறாங்க. ஓப்பனாக யூடியூப்பில் எல்லாரும் முன்னாடியும் வெளிப்படையாக மக்கள் பொது வெளியில் வைக்கிறாங்க. ஆனால் இதுக்கு எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது, ஏன் எடுக்கலை, இப்படிலாம் கேள்வி இருக்கு. சின்மை சொன்னால் உடனே கேட்ட வேண்டியதான். இல்ல சார், அப்படி ஒரு வைக்கிறாங்க இல்லையா? அதான் அவங்க வைக்கிறாங்க. சின்மை சொன்ன உடனே கேட்ட வேண்டியது. அட்டார்னி ஜெனரல் அவங்க சுப்ரீம் கோர்ட்லேருந்து வந்தவங்க. அது போகிற வரவனை பூரா கையை பிடிச்சாங்க, காலை பிடிச்சாங்குது. அது முதல்ல மென்டலி ஸ்டேபிள்டாக இருக்கான்னு தெரியல. ஒரு நல்ல பாட்டு பாடியிருக்கு, உண்மையிலே சொல்கிறேன். அந்த குரல் அப்படி ஒரு குரல் உலகளவில் ஃபேமஸ் ஆகுது. அதை விட்டு நான் அவங்க விட்டாங்க இவங்க விட்டாங்கிறது இதெல்லாம் என்ன கதை? இதெல்லாம் போதைய ட்ரக்காக இருந்துச்சு. அப்படியே வீடியோ எடுத்து நீ அவ்வளோ யோகே சிகாமணி, அங்கே உங்களுக்கு என்ன வேலை? நீங்கள் பரிசுத்தமாக வந்தவரே, உங்களுக்கு அங்கே தண்ணி குடிக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? எலைட்டில் சனியை வெள்ளிக்கிழமை நைட் ஆகிட்டா பொம்பளை பிள்ளைய அடித்து ஆம்பளை தள்ளி விட்டுட்டு பாட்டில் வாங்குறிய, நீங்கள் உங்களுக்கு என்ன வேலைங்க வாங்குறீல்ல? அப்புறம் என்ன சின்மை சொல்லுது, சுசித்ரா சொல்லுது. சுசித்ரா தான் அள்ளி கழுவி ஊத்துனுச்சா எல்லாரையும். எல்லாம் அவன் வாயை மூடிட்டான். நம்மளை திட்டலப்பா, நம்ம கொஞ்சம் அமைதியாக இருந்துருவோன்னு யாரும் வாயை திறக்கிறது இல்லை. ஏம்மா இவங்களெல்லாம் ஒரு பொருட்டாவே யாரும் எடுத்துக்க மாட்டாங்கம்மா. இந்த யூடியூபர்ஸில் இந்த சாதனா இந்த மாதிரி தத்தைக்கா குரூப் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு டீமு, ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலே ஆடிக்கிட்டு இருக்கா பற்றியா, செல்ஃபோனில் ஆடிக்கிட்டு இருக்கலாமா? அவங்கள யாராவது பெருசாக எடுத்துக்கிறாங்களா? எடுத்துக்கிறது இல்லை, எடுத்துக்க மாட்டாங்களா? வேலை அவ்வளோ வேலை இருக்குது போலீஸுக்கு. இந்த சின்மை இப்போ வந்து இவ்வளோ பாட்டு கிட்ட ஆனது பிறகு உட்காந்துட்டு சொல்லுது, என்ன அவர் கூப்பிட்டாரு இவர் கூப்பிட்டாரு ஏன்னா அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லுதுமா. இவ்வளோ ஸ்டேஜுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு பாலியல் அபியூஸ் நடக்குதுன்னா நீங்கள் போயிட்டு நேராக கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஒரு வாரம் கழிச்சு கூட கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு காசு இருந்திருக்காது, இல்லை உங்களுக்கு சோர்ஸ் இருந்திருக்காது, ஒரு வக்கீல் பிடிக்கணும். 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சா வந்து கொடுப்பீங்க. இப்போ போதை கலாச்சாரம் சினிமாவில் இருந்தும் தெரிந்தும் தெரியாமலும் காவல்துறை இருக்கிறாங்கன்னு சொல்லுற அந்த குற்றச்சாட்டு. போதை கலாச்சாரம் சினிமாவில் இருக்குது. அப்புறம் ஏன் அது பெருசாக இந்த பிடிச்சிட்டாங்களே, ஸ்ரீகாந்தை பிடிச்சிட்டாங்கன்னு ஒருத்தரே பிடிப்பாங்க. ஸ்ரீகாந்த்லேருந்து ரஜினிகாந்த் யூஸ் பண்ணியிருந்தாலும் ரஜினிகாந்தை பிடிப்பாங்க. அதுதான் போலீஸ் இருக்குது. தப்பு செஞ்சால் பிடிக்கிறது தான் போலீஸ் இருக்குது. எதுவுமே இல்லாமல் உங்கள்கிட்ட வந்து எப்படிமா உங்களை பிடிக்கிறது? நீங்கள் லபோதுன்னு கிளம்பிட மாட்டீங்க. நான் பாட்டுக்கு பஸ் ஸ்டாண்டில் நின்னா என்னைய வந்து போலீஸ் பிடிக்குது, இவர் மேலே மனித உரிமையில் ஒரு கேஸை போடுறேன் அப்படின்றவங்க. உங்கள் பேக்கில் பிடிக்கக்குள்ள குறைந்தபட்சம் உங்கள் ஹேண்ட் பேக்கில் ஒரு ஹான்ஸ் பாக்கெட்டாவது இருக்கணும்ல, தடை செய்யப்பட்ட பொருள். அப்போ தான் அவங்க கைது பண்ண முடியும். அதுக்கான ஒரு லூப் பாயிண்ட்டை தான் கவர்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது பிடிச்சி இப்போ பிடிச்சிட்டாங்கன்னு இல்லை, பாரு எத்தனை பேர் சிக்கிறான்னு மட்டும் பாருங்கள். இதே இன்டர்வியூ நீங்கள் தொடர்ந்து என்ன 10 நாள் எடுப்பீங்க. நன்றி சார், நன்றி.